ஹாய் கைஸ், குட் மார்னிங். உங்கள் பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போலேருந்து 2 o'clock வரைக்கும் கால் செஷன் அவைலபிளாக இருக்குது ஸ்லாட்டு. அதுக்கப்புறம் மத்தியானம் 3:30லேருந்து 5 o'clock வரைக்கும் கால் செஷன் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் 7:30லேருந்து 9 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் அவைலபிளாக இருக்குது. சாட்டர்டேக்கு அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன். போயிட்டு ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். அதுக்கு இடையில் கோச்சிங் வேணும்னா ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங் ஃபுல் பேக்கேஜாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி வீடியோஸை வாட்ச் பண்ணி உங்கள் ட்வின் ஃப்ளேமோட ஹார்மோனியஸ் பர்மனெண்ட் யூனியனுக்கு வரலாம். ஓகேயா? ஸோ அதுக்கிடையில் டுடேஸ் மெசேஜ் உங்களுக்கு என்னென்னு பார்ப்போம். நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னா என்னென்னா, வேகமாக காற்றை கிழிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அவசரம் அதை நோக்கி ஓடுறீங்க. அதுதான் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஆனால் இது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னர் ஒர்க் செஞ்சு திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு உங்களை பற்றின உண்மைகளை உணர டீப் வித்தின் யுவர் சோல், இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்களா? உணர அப்போ இத்தனை நாள் வாழ்ந்த நான் இல்லையா? இப்போ இந்த எசன்ஸ் யாருன்னு உணர்ற நான் தான் நானா? அப்போ இத்தனை நாள் வாழ்ந்த நான் யார்? அதெல்லாம் நான் ப்ளே பண்ண ரோல்ஸா? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் மனத்திரையில் ஓடுது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பயம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உண்மையான நிஜமான பதில் இருக்கும்ல, அந்த பதிலை நினச்சா பயமாக இருக்குது. ஏன்னா பதில் என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக ஆமாம், உன்னோட எசன்ஸ் நீ என்னவாக இருக்கிறியோ அதுதான் நீன்னு சொல்லும்போது இதுவா நான் அப்படின்னு மிரட்சிகரமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த உண்மைகள்லேருந்தே நீங்களே ஓடுறீங்க. இப்போ உங்கள் பர்சனுக்கு நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, என் உண்மைகள்லேருந்தே அதை என்னாலேயே ஜீர்ணிக்க முடியாமல் அந்த உண்மைகள்லேருந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் மெசேஜாக சொல்கிறீங்க. இனி நாளைக்கு மெசேஜ் என்னென்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.